விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள் 2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, முக்கியமா நல்ல நேரம் எது, இதெல்லாம் சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரை இந்த இன்றைய சூரியோதயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் பிளே ஸ்டோரில் உங்களுக்காக காத்திருக்கு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் தயாராக இருங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ராசி பலன். இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல விடிய காத்தால அதிகாலை 1:42 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று நாள் முழுதுமே அஷ்டமி திதிங்கிறது நமக்காக இருக்கு. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இன்றைய பரிகாரம் ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கறதும், அவர் சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்கிற காட்சி அதாங்க அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் ஏன் ஆஞ்சநேயரை வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அவருடைய ஆலயங்களில் வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு அவருடைய ஆலயங்கள் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அங்கே சென்று அந்த மங்களகரமான ஆஞ்சநேயரோட ரூபத்தை பார்த்து 3 முறை பிரதர்ஷனங்கள் வருவதும், துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும், மலர்கள் பழங்கள் இதெல்லாம் நிவேதனம் செய்வதும் அவருடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு செய்கிறது உத்தமமான பரிகாரமாக இருக்கும். இன்னைக்கு நாள் முழுதும் அஷ்டமி திதிங்கிறத மறந்துடாதீங்க. இது வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி. உடனே பைரவருங்காதீங்க, தேய்பிரைக்கு தான் நம்ம பைரவர்கிட்ட போகணும். வளர்பிறை அஷ்டமி திதிங்கிறப்ப நம்ம ஏதாவது முக்கியமான காரியங்கள், ஒரு சந்திப்புகள், ஒரு குடுக்கல் வாங்கல், டெஃபினட்டாக தனுசு ராசிக்கு அது சக்ஸஸாக இருக்காது. இருந்தாலும் பாக்கி இருக்க ஏனைய ராசி நேயர்களுமே இந்த திதியை கணக்கிட்டு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு காரியங்கள் செய்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துடும். அதை விட முக்கியமானது பாருங்களேன், இன்னைக்கு ஏப்ரல் 24 நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் நம்ம சச்சின் டெண்டுல்கருக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நாள். இந்தியாஸ் ஃபேவரட் சன் இல்லையா? இஃப் கிரிக்கெட் இஸ் ரிலீஜன் சச்சின் இஸ் காட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அமெரிக்காலேயே சச்சின் விளையாடும் போது ப்ரொடக்டிவிட்டி 5-10% டவுன் ஆகுதுன்னா பாருங்களேன், அப்போ எந்த அளவுக்கு கிரிக்கெட்டோட இம்பேக்ட் இருக்கும் உலகத்தில் அப்படின்னு உலக பணக்காரர்கள் வரிசைகள் பட்டியலில் அவருடைய பெயர் வந்துருச்சு. அந்த சச்சின் டெண்டுல்கருக்கு நம்ம என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்படி சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலையும் பூச நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும்? அஷ்டமி திதின்னு வேற சொல்லிட்டீங்க, வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதின்னு கூட சொல்லிட்டீங்க. இது ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும், மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன், இப்படி படையப்பா உங்களுக்காக உழைப்பவர்கள், உங்களுக்காக ஓடுபவர்கள், உங்களுக்காக காரியம் செய்பவர்கள் சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பார்கள். குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு இருக்கும். எனக்கு முன்னாடியே நீங்கள் அஷ்டமி திதிங்கிறத பார்த்துருப்பீங்க மேஷராசினியர்களே. நீங்கள் கெட்டிக்காரங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறதுல உங்களை மாதிரி முடியவே முடியாது. இன்னைக்கு எனக்கு முன்னாடியே திதிக்கு நான் என்ன சொல்ல போகிறேங்கிற பலன்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியே பார்ப்பீங்க. அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை குடுக்கல் வாங்கல் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். பண வருகைக்கு தடைங்கிறது ரிஷபத்துக்கு காணப்படாது. அதே மாதிரி மலை ஏறினமா மலை இறங்கினமா, உடல் அசதியா மன சோர்வா, இன்னைக்கு நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உடன் பிறந்த பிறப்பினுடைய நினைவலைகள், கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட அந்த உறவுங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக அவர்கள் ஏதோ ஒன்று செய்வாங்க. அப்படி இல்லைனா கூட
நம்ம கூட இருக்கிறவங்க யார் நம்மளை அண்ணேன்னு கூப்பிடுறாங்க, யார் நம்மளை அக்கான்னு கூப்பிடுறாங்க. இந்த பாருங்களேன், நம்மளை பாப்பான்னு கூப்பிட்டுட்டாங்க, இங்கே பாருங்க நம்மளை அண்ணேன்னு கூப்பிட்டுட்டாங்க, அடடா அப்படின்னு. இந்த அண்ணன் தம்பி உறவுங்கிறது எப்பேற்பட்டது, அதாங்க பங்காளி பங்காளி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கண்டிப்பா உங்களை உடன் பிறந்த பிறப்பா ஏத்துக்கிட்டு சொல்லக்கூடிய நிலைங்கிறது ரிஷபராசிக்கு பெரிய அளவுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களை தடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. சந்திரனை தடுக்கிறதுக்கும் எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிறது தான். அப்ப உங்களை தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை. பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கும் வேலை இல்லைன்னு சொல்ற தருணங்கள். அப்ப மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு வேலை உள்ள பட்டதாரி, வேலை நிறைய இருக்கும். ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்களே உங்க வேலையை கரெக்டா செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். இந்த சொல் புத்தியா சுய புத்தியான்னா, நமக்கு சொல் புத்தி ரொம்ப ஜாஸ்தி. நானே எனக்கு எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்க சொல்லி திருந்தினேன், நீங்க சொல்லி செஞ்சேங்கிற பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சுய சிந்தனை, சுயசாரம், சுயமாவே யோசிக்கக்கூடிய தருணங்கள், அ சொந்த எஃபர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். நீங்களே எல்லாத்தையும் முன்ன போய் நின்னு, நீங்களே செய்து, உங்கள தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதே சமயம் நீங்களும் பொறுப்ப தட்டி கழிக்காத ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு நாள். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரை இன்னைக்கு தான் சான்ஸ். அ ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். ஒரு டிசிஷன் மேக்கிங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத செய்யலாமா? செய்ய வேணாமா? இது திதிய இப்படி அஷ்டமி திதின்னு வேற கார்த்திகேயன் ஆரம்பிக்கும்போதே சொல்ட்டாரே ஸ்ரீரங்கத்திலருந்து. இப்ப செய்யலாமா? வேணாமா? தைரியமா நீங்க செஞ்சு முடிக்கலாம். உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. உங்க ராசியில தான் சந்திரன் சஞ்சாரம் ஆரம்பிக்கிறார். அப்ப டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணுங்க. உறுதி குடுங்க. தைரியமா முடிவெடுங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் இன்னைக்கு மிகச் சரியானதாக இருக்கும். அயராத எழுத்துப் பணி, பேக் டு பேக் மீட்டிங், அப்பாயின்ட்மென்ட், கான்ஃபரன்சஸ் இப்படி பிஸியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். தலைவரே, தலைவியே, நீங்க பிஸியா இருக்க போகக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். தெள்ளற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும். இனிப்பு பொருள் உங்களை தேடி வருவதற்கான தருணம். கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பிதழ்கள், அதுல நீங்க தான் விஐபி தானுங்கோ. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை போது எனக்கும் ஏசி உண்டு தானே, வரமாட்டேங்குது, இந்த காத்து வரமாட்டேங்குது, இந்த பணம் வரமாட்டேங்குது, இந்த பாருங்க எனக்கு மட்டும் நான் மரியாதை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த குழந்தைங்க வீட்டில் இருந்துட்டாலே, அதுவும் ஒரு குழந்தையா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த 2, 3 குழந்தைங்க, இந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்க, எய்த்த வீட்டு குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சேர்றப்ப, இந்த ரெஃப்ரி வேலை, இந்த அம்பையர் வேலை, இந்த சூப்பர்வைசர் வேலை, சத்தியமாக சொல்கிறேன், இந்த அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை, சூப்பர்வைசர் வேலை மட்டும் வேணவே வேணான்னு ஒதுங்குவீங்க. தலை வலியாக இருக்கும், வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு தான் இருப்பாங்க, கலாட்டா பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கூச்சல் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலே பெரிய டார்ச்சரா அப்படின்னு மண்டையில் கை வைக்கிற அளவுக்கு தலைவலி இருக்குன்னா பாருங்க. சந்திரன் உங்கள் ராசியில் வந்து கேதுவை கடந்து முன்னாடி போகிற வரைக்குமே இந்த தலைவலிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தைலம் தேய்ச்சிக்கங்க, யாரையாவது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட சொல்லுங்கள், அதாங்க தலையை 2 அமுக்கி விட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த உங்களால் யாருக்கும் தலைவலி இல்லாமல் இருந்தால் ரைட்டு. வேலை வாங்குறதுல பெரிய கில்லாடியாக இருப்பீங்க. குறைஞ்சது இன்னைக்கு 5லேருந்து 8 டீயாவது சாப்பிட்ருவோம், இல்லை 5லேருந்து 8 காஃபியாவது சாப்பிட்ருவோம். போகிற இடத்துலையும் 2 டீ காஃபி வந்துடுச்சு, வர இடத்துலையும் கொடுத்துட்டாங்க, நண்பர்கள் வீட்லேயும் ஆகிப்போச்சு. நானும் எவ்வளோதான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, உடம்பே வாட்டர் பக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, இளநீர், குளிர்மையான பொருட்கள், நீர்மோர், எலுமிச்சம்பழச்சாறு, பழச்சாறு, கரும்புச்சாறு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் தாகம் தீர்ந்த பாடு இல்லையேங்கிற தவிப்பு கொஞ்சம் இருக்கும். இன்னொன்று, இந்த பழி வாங்குறேன், சண்டை போடுறேன், திட்டுறேன், இவங்களை நம்ம சண்டை போடுவோம், இது மட்டும் வேண்டாம், பரவாயில்ல, அவங்களோட திறமை அவ்வளோதான் அப்படின்னு அனுசரித்து போனீங்கன்னா அது கன்னிராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு 1 துண்டு 2. அப்போ தெளிவாக பேச வேண்டிய தருணங்கள். அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன். கூடுதோ குறையுதோ யாரும் பஞ்சாயத்துக்கெல்லாம் வர வேணாம், மத்தியஸ்துக்கெல்லாம் யாரும் வர வேணாம். ஆனால் வேலை இன்னி பெடல் எடுத்துருவாங்க. வேலை உள்ள பட்டதாரி தான் நீங்கள். இந்த வீட்டில் ரெஸ்ட்டுன்னு தானே நினச்சேன், கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நம்மளை வேலை செய்ய விட்டுட்டாங்க. இந்த க்ளீனிங் ஒர்க்கு, இந்த க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மடித்து போட்டு அடுக்கிறது, எடுத்து போட்டு மடிக்கிறது, இந்த பழசெல்லாம் ஒழிச்சு தூக்கி எறியுது, மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறது முடியல சார் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு ஒரு கும்பலில் கொஞ்சம் கசக்கிடுவாங்க, வேர்த்து போச்சு, ஈரம் வந்துருச்சு வெளியில் அப்படின்னு, தண்ணியை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் சிரமத்தையும் நம்ம சந்தோஷமாக பார்த்தோம்னா அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மத்தியானம் 2 to 4 நம்ம தூங்கும்போது மட்டும் எப்படி இவங்களுக்கு தெரியுது, இந்த கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வருது, கார்த்தி சார் என்ன நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சந்திரனுடைய ஸ்தானம் டென்ஷன் கொடுக்கணும்னா இதெல்லாம் வரணுங்கிறது அமைப்பு. இதெல்லாம் தான் இரிட்டேஷன் கொடுக்கும், இந்த டிஸ்டர்பன்ஸ்.
சிவ பூஜையில கரடி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரை உங்க மதிப்பு, மரியாதை, கௌரவத்துக்கு எந்த டேமேஜும் வராது. அதே மாதிரி ஆள் பாதி, ஆடை பாதி. நீங்க வேணா நினைக்கலாம் டேலண்ட் இருந்துட்டா போதும்னு. ஆனா உங்க வஸ்திரத்த வச்சு தான், உங்களோட பிரசன்ஸ வச்சு தான், உங்களுடைய நீட்னஸ வச்சு தான் இவங்க எப்படி அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வருவாங்க. இந்த உலகம் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மயங்குமே தவிர, உங்க திறமையை வைத்து எடை போடாது. நீங்க திறமைசாலின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பா, நம்ம நண்பர்களோட அப்பாவ கூட ஒரு ஸ்தானத்துக்காக நம்ம அப்பான்னு கூப்பிடுறப்போ, அவங்களோட ஹெல்த்ல சின்ன கன்சர்ன். அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு புலம்புறது. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையோ, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையோ அப்படிங்கிற புலம்பல கேட்க வேண்டிய தருணம் கண்டிப்பா இருக்கும். கோவில்ல பாருங்க, இந்த பிரார்த்தனைகள்ல பாருங்க, ஆன்மீக சேவையில பாருங்க, முதலிடம், முன்னுரிமை உங்களுக்காக அந்த இடத்துல கிடைக்கும். அந்த அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்த்தும், ஆசீர்வாதம் பண்ணும். இங்க இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பெருசா பார்க்காதீங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்கள பொறுத்தவரையிலும், இந்த கணக்கு இடிக்குதே, கணக்குன்னா இடிக்க தான் செய்யும். அப்ப பாரோ ஃப்ரம் நெய்பர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன ரொட்டேஷன். ஆட்ட தூக்கி மாட்டுல போட்டு, மாட்ட தூக்கி ஆட்டுல போட்டு, வாரி வலிச்சு திருப்பி வூட்ல போட்டு உட்கார்றதுக்குள்ள, அவ்வை சண்முகி படத்துல கமலஹாசன் கெட்டப்லாம் போட்டு உட்கார்ந்த மாரி, நானும் எவ்வளோ கெட்டப்லாம் போடுறேன் சார். முடியல அப்படின்னு இந்த ஒளிச்சு மறைச்சு காரியங்கள் செய்றது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு பொய்யாவாவது அடேங்கப்பா! தனுசு ராசி நேயர்களே பொய் சொல்ல மாட்டீங்களான்னு. இன்னைக்கு ஒரு பொய்யாவது மறைச்சு பேசி தான் ஆகணும். மூடி மறைச்சு தான் வச்சாகணும். வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. என்ன பண்றது? இத இங்க சொல்லிட்டா அவங்களுக்கு சண்டை வந்துரும். அங்க இருந்து அத பேசிட்டோம்னா, பிரச்சனை வந்துரும். 2 பேருமே வேணுமே இப்படின்னு 2ல் கெட்டான், 2ல் கெட்டான் அப்படிங்கிற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். மூடி மறைத்து தான் இன்னைக்கு வாழ்க்கை. நீங்க வேற மூடி மறைச்சுன்னு நெனச்சுடாதீங்க. அவரெல்லாம் மறைக்க முடியாது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் பிளானிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். திட்டமிடுதல் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். தெளிவான நாளாக இருக்கும். தெள்ளற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். உங்க குருவ மிஞ்சி போய் நிப்பீங்க. நிறைய காரியங்கள் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும். அஷ்டமியாவது, நவமியாவது நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. எல்லா நாளும் நல்ல நாள் தான். என் உழைப்பை நான் நம்புவேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் உழைப்பு கண்டிப்பா கை கொடுக்கும். அஷ்டமி இன்னைக்கு ஒதுங்கி தான் நிக்கும். நாளைக்கு நவமியும் உங்கள பார்த்து ஒதுங்கி தான் நிக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நேர்கோட்டுல இருக்கிறதுனால, சீராக செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும். காரிய தடைகள் ஏற்படாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்கள பொறுத்தவரையிலும், ஐயா இந்த ராகு கேதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏதோ என் ராசியில தான் ராகுலாம் இருக்குங்கிறாங்க. ஆமாங்க, ஆமா. எதிரியோட ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்றது அவ்வளோ ஃபேவரான விஷயம் கிடையாது. எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க சும்மா பேசினா கூட உங்ககிட்ட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிப்பாங்க. ஐயா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்கன்னாலும், நீங்க தான் சொன்னீங்கங்கிற கெட்ட பேர் வரும். அவ சொல், அவ பெயர் இப்படிலாம் வரும்பொழுது தான், நம்ம என்ன பாவம் பண்ணோம்? இந்த ஜோசியம்லாம் உண்மதான் போல இருக்கு. இந்த ராசி பலன்லாம் உண்மதான் போல இருக்கு அப்படின்னு. காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேருந்து உணவு எடுத்து அப்படியே சாப்பிடாதீங்க. சில்னஸ் அட்டாக் ஆயிடும். இந்த தயிர், பால், மோர் இதெல்லாம் அளவா சாப்பிட்டுக்கிறது கும்பராசி நேயர்களின் நன்மை தரும். இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, இளநீர், நேரங்கெட்ட நேரத்துல ஜூஸ் குடிக்கிறது சிக்கல் வந்துரும். பொழுதன்னைக்கு ஏசிலயும் இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் வெளியிலயும் போயிட்டு வரணும். திருப்பி ஃபேன்லயே வந்து உட்காரணும். திருப்பி ஏசிக்குள்ளவும் வரணும். இப்படி பிரிச்சு போட்டு இருந்தீங்கன்னா அது நல்லது. இல்லன்னா, கண்டிப்பா எங்கேயாவது மூக்க தேய்ச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அச்சுன்னு தும்மிட்டு தான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்றதுங்கிறது, பாவ புண்ணியத்தை உணர வேண்டிய ஒரு நாள். அப்போ எல்லா விஷயமும் லாபத்துக்காக அல்ல. எல்லா விஷயமும் பணத்துக்காக அல்ல. கொஞ்சம் பாவ புண்ணியம் பார்க்கணும். அவங்க நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட காசு கேட்க வேணாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு புண்ணியத்தை தேடுவதற்கான ஒரு தருணம். தான தர்மத்தை தேடுவதற்கான ஒரு தருணம். மீனராசி நேயர்களே, பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்தி உங்களுக்காக இருக்கும். இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. உங்களுடைய பெருமைய உங்க குழந்தைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். என்னைப் போலவே இருக்கிறாயே அப்படின்னு. வயது முதியவர்களாக இருந்தால் பேரப்பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம். வயது இளமையானவர்களாக இருந்தால் சக சக சிநேகிதர்கள் மூலமாக சந்தோஷம். மாமன் பிள்ளைகள், அத்தை பிள்ளைகள் இவங்களோட சந்தோஷம்ங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த அம்பையர் வேலை பார்க்குறதோ, ரெஃப்ரி வேலை பார்க்குறதோ மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு குழந்தையா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. பஞ்சாயத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா 2 பேர் இருக்கிறப்ப, இந்த ரெஃப்ரி வேலை, அம்பையர் வேலை, தள்ளி விடுறது, நடுப்பற கைவிட்டு காப்பாத்துறது, பஞ்சாயத்து தலைவரு தானுங்கோ, திமிங்கலம் நீங்க தானுங்கோ. மீனராசி இல்ல, ஜலராசி இல்ல. அப்புறம் திமிங்கலம் தானே நான் உங்கள சொல்லணும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து முன்பு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.